ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கா அப்படி இப்போ வாங்கடா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி கூஸ் பம்பில் தான் இருப்பீங்க. நேற்று பொதுக்குழு அப்புறம் சும்மாவா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தரமான ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுலேயும் ஆதரவு நான் சொல்லவே வேண்டாம். ஒட்டுமொத்த கதறலுக்கும் சமகாரம் கொடுத்தாரு மனுஷன். தளபதி விஜய் அவர்கள் வேற லெவலில் யாருக்கு பதிலடி கொடுக்கணுமோ அவருக்கு தரமான பதிலடியை நக்கலாக கொடுத்துருந்தாரு. ஸோ ஒட்டுமொத்தமாக சரியான ஒரு கம்பேக்கு. அதாவது இவ்வளோ நாளாக அவ்வளோதான் உடஞ்சி போச்சு, இனிமேல் தேராது டிவிக்கு, அவ்வளோதான் இன்னும் பயந்துருவாங்க, இன்னும் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, பிஜேபி தான் அவங்களை காப்பாற்றி விடணும் கூட்டம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். எல்லா விமர்சனத்துக்கும் ஒட்டுமொத்தமாக அப்படிலாம் கிடையாது. நாங்கள் முன்ன இருந்ததில் இப்போ எந்த இடத்துலையும் நாங்கள் குறைஞ்சி போகல. அதில் சொல்ல போனால் அதை விட வீரியமாக ரொம்ப உக்கிரமாக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார். அதாவது இப்போ நான் சொல்கிறேங்க, 2024 ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. உண்மையிலே அந்த ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேர் மிரண்டிருப்பானுங்க. என்னடா இவனை ஒன்றுமே பண்ண முடியாது போலயே, அது ஃபீனிக்ஸ் மாதிரிலேயே வந்து நிற்கான் அப்படிங்கிற மாதிரி மிரண்டிருப்பாங்க. அவன் மனசுக்குள்ளே பட்டிருக்கும். வெளியில காட்டிக்கலாம் வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ இந்த கதறல் குரூப்னு இருக்குல்ல, இதை பார்த்து என்னென்ன கதறிக்கு ஊர் உலகம் எப்படி பேசுது. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீயோட கப்பு சூடாக இருக்கிற மாதிரி இப்போ அல்ல கைகள் தான் அதிகமாக கதறிட்டு இருக்காங்க. மெயின் அந்த எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கதறிக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்களா விஜய்க்கு எதிராக. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவரை நம்ம புறக்கணிக்கணும், விஜய் எவ்வளோ பெருசாக நம்ம அவர் பேசுறதுக்கு அவர் பண்ணுறதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான புதுசாக ஒரு நேரட்டிவை திமுக சைட்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது அழகாக வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அவர் எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி விஜய் அவருடைய ட்விட்டு கூட பயங்கரமாக எதிர்வினை வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுகவில் அதிகாரப்பூர்வமாக அந்த பதவி வைக்கக்கூடிய கொள்கை பிறப்பு செயலாளர், செய்தி தொடர்பாளர், இந்த மாதிரி ஆட்கள் அந்த எதிர்வினை தாக்குதலை பண்ணிட்டே இருப்பாங்க. முக்கியமான கூட அப்புறம். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அப்படியே சேண்டாக்கி நேற்று நடந்த பொதுக்குழு கூட்ட நிறைய மீடியாக்கள் ஊடகங்கள் வெளியே காட்டவே இல்லை. டிவிக்கெல்லாம் அதை பற்றி வரவே லைவே வரல. ஸோ நான் கூட ஃபோனில் தான் பார்த்துருந்தேன். ஸோ அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம தான் அவரை வந்து பெருசாக நம்ம எதிர்க்க போய் தான் அவர் வளர்றாரு அப்படின்னு இவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே வருது. நாம் எதுக்கலன்னா அவர் வளர மாட்டார். ஸோ அவருடைய முகத்தை நம்ம அதிகமாக டிவியில் காட்டக்கூடாது, ஊடகங்களை காட்ட, அப்படின்னா மக்களை மறந்துடுவாங்க. அவர் ஒரு 30 நாள் வெளியே வரல, நாம தான் அவர் எதிர்க்கிற பேரில் அவர் வளர்த்து விடுறோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காங்க. இவங்க மனசுக்குள்ளே போய் விஜயோடைய மூஞ்சா மறைக்கிற மூஞ்சாடா, அது பிராண்டடா, அதே அப்புறம் நீங்கள் மறைப்பீங்க. சரியா, சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த டீயோட கப்பு சூடாக நம்மள அந்த அல்லக்கைகள் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கதறும்ல. அதில் யாரு கேட்டிங்கன்னா, இந்த நாம் தமிழ் கட்சி சாட்டை உடனே வந்துட்டு அவர் வீடியோ தூக்கிட்டு அதில் அவ பேசியிருக்காங்க, இன்னும் இவனுக்கு திருந்தலாமாமா. அதாவது இவ்வளோக்குள்ள ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. சம்பவத்துக்கு அப்புறம் மக்களை சந்திக்கிறாரு விஜய். எப்படி அதாவது மீண்டு வருவார், எப்படி இந்த மக்களை அழுது அவங்க பொறுப்பேருங்க அப்படி ஏதாவது அவங்க பேசுவார் நினச்சா அப்படி ஒன்றுமே பேசுனாங்க. அவர் இவரை பில்டப் பண்ணுறதும், அதை வச்சா வந்து விஜய் பில்டப் பண்ணுறாரு, இவர் வந்து அங்கே முதல்வருக்கு அந்த பதிலடி கொடுக்காரு, இப்படி தான் இருக்க தவிர அந்த ஒரு வருத்தம் தெரிவித்த மாதிரி கூட இல்லை. எனக்குலாம் ரொம்ப ஒரு அப்செட் ஆகிட்டு, என்னங்க நீங்கள் இன்னுமே இப்படி தான் இருக்கீங்களா, இப்போ கூட ஒரு அந்த கண்ணீர் விட்டு இந்த மக்களுக்காக நாங்கள் வந்து மீண்டு, அதாவது இப்போ நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், பொறுப்பேற்கிறேன், இனிமேல் அப்படி நடக்காதுன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதாவது அஜித்குமார் கூட அன்னைக்கு போயிட்டு கொடுக்கும்போது இல்லை எனக்கு ஒரு பங்கு இருக்குங்காரு, ஆனால் விஜய் அப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ட்டு. ஏன்டா லூசு போயில சாட்டை இல்லை, டேய் உனக்கு தெரியுமா தெரியாது, இதுக்கு மேலே என்ன ஒரு மன்னிப்பார் கொடுக்கணும். 30-40 நாட்கள் மேலே முடங்கி போச்சு கட்சியே செயல்படலை. அவங்க துக்கான் செலுத்தி இப்போ தான் இருக்காங்க. உனக்கு வருஷம் உள்ள அழுதுட்டே உட்காந்துருக்கணுமா? அதுக்கு தான் அன்னைக்கு அந்த மக்களை கூப்பிட்டு காலைல வந்து கதறி எல்லாத்தையும் அழுது முடிச்சாச்சு இல்லை. ஒரு துக்கம் நடந்த வீட்டில் கூட 14 நாளுக்கு அப்புறம் நார்மல் ஆயிரும். எங்கேயுமே அப்படி தான் உலக வழக்கம். அதுக்காண்டி முன்னிலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க மாட்டாங்க. இவன் என்ன ஒரு அப்படி கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கரூருக்கு போகலை. இவன் ஒரு லூசு பையன், இவன் லூஸாக நடிக்கிறானா இல்லை லூசு மாதிரி வேணே பேசுறானே எனக்கு தெரியல. அதில் இன்னொரு புத்திசாலித்தனமான ஒரு கொஸ்டின் வைக்கிறான். அது வந்து அதுக்குண்டான லீடை ஆதபட்சமே நேற்று கொடுத்துட்டாரு. தெரியாதனமாக ஒரு ஃப்ளோவில் கொடுத்துட்டாரு நினைக்கிறேன். அதாவது ஒரு நஞ்சுணர்வு இல்லையா திமுகவுக்கு. போன சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைவரே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சோப்பு இந்த சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஆதரவாக தான் நின்னாரு ஓட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த ஓட்டு போடும்போது விஜய் அந்த மாதிரி சைக்கிள் தான் போயிருந்தார். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஆதரவாக தான் பண்ணார். உங்களுக்கு நஞ்சு உணர்வு இல்லாமல் இப்படி பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனா பேசியிருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, வாக்கு மூலமே கொடுத்துட்டான் ஆதவர்ஜனா. அந்த கருப்பு சோப்பு சைக்கிளில் போனது திமுக ஆதரவாக தான் ஓட்டு போட்டிருக்காரு. அப்போ அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு திமுக நல்லா தான் இருந்துச்சா? திமுக எதிர்கட்சியே தெரியலையா? ஸோ அப்போ ஆதரவாக தானே இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ மட்டும் அப்புறம் எதிராக மாட்டானா? அப்போ இது வந்து என்னென்ன புரியுது, உங்களுடைய ஓட்டுகள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல 36 லட்சம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் கட்சியில் உள்ளாங்க, விஜய்க்கு ஆதரவாக உள்ளாங்க, விஜய் ரசிகர்கள் தான் போட்டு எங்களை ஜெயிக்க வச்சா நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. அவங்க தலைவர் கருப்பு சோப்பு சைக்கிள் இருக்காரு, விஜய் ரசிகர்லாம் திமுக தானே ஓட்டு போட்டிருப்பான், எப்படி எங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பான் அப்படின்ட்டு. ஏடா லூசு பையில ஆதரவு தான் சொன்னது அவருடைய மனநிலை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அங்கே தானே இருந்தார், திமுக தானே இருந்தார். ஸோ அவர் திமுக அவர் மன்னிப்பை கேட்டுக்கிறார். ஸோ நான் அங்கே தான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சி எடுத்து வர முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல் அப்படி தான் இருப்பாங்க. அரசியலுக்கு இதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கோ
இல்லை நாம் தமிழுக்கு எனக்கு வந்து திமுக பிடிக்காதனால நான் ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பேன். ஸோ ஒவ்வொருத்தரும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு முன்னாடி ஒவ்வொரு விதமான மனநிலை இருந்திருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது திராவிடத்தை திமுக எதுக்குறவங்களுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் பார்த்தீங்கன்னா அப்போ வேற சாய்ஸாக இருந்தது. ஒன்று நோட்டாக்கப்படணும், இல்லைன்னா நாற்று வச்சுக்கு போடணும். ஸோ அப்படிங்கிற முன்னாடி நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதான் உண்மை, நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நீங்கள் வந்து முன்னுக்கு பின்னா முரண்பாடாக பேசிக்கிறது எல்லாரும் பேருக்கும் அப்பவும் தெரியும், சில பேருக்கு அப்போ தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அது வேற சாய்ஸ் கிடையாது. ஓட்டை ஒன்று வேஸ்ட் பண்ணி நோட்டாக்க போடணும், சரி இதாக கத்தி நடக்க எனக்கு போடலாங்கிறத போட்டிருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த 36 லட்சம் ஓட்டு. நீ சொல்றியா அதாவது விஜய் ரசிகர்லாம் விஜயே வந்து கருப்பு சிவப்பு ஜெயிக்கல வந்தாரு, அப்போ திமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. திமுக ஓட்டு போடல. அதாவது விஜய் அவர்கள் அப்போ அதில் வந்தார்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க. அவர் யதார்த்தமா கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவர் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரசிகர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா திமுக அப்படிலாம் ஒன்று சைடு சொல்ல, அவருடைய மனநிலை அவர் அதுக்கு ஆதரவு இருக்கலாம். அவர் அந்த சைக்கிள் வந்தார், அவ்வளவுதான். சைக்கிள் வந்ததை மட்டுமே வச்சுக்கிட்டு அது விஜயோட ரசிகர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐயோ விஜயோட பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சோக்கு சைக்கிள் வந்துட்டாரு, அதனால நம்ம திமுக தான் ஓட்டு போடலாம், ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சைக்கிள் எத்தனை ரகம் இருக்கு, சைக்கிள் கலர் நீ எடுத்துக்க, என்ன எத்தனை கலர் வச்சிருக்காங்க மேக்சிமம். அதாவது நீ போய் பாரு, கடைகளை போய் பாரு, சோப்பு கருப்பு தான் மேக்சிமம் இருக்கும். ஏன் உனக்கு கலர் கலரா பச்சை மஞ்சள் ப்ளூ இப்படி கலர்ல சைக்கிள் வச்சிருக்காங்களா? அரசு கொடுக்கல ஃப்ரீ சைக்கிள், அதில் வேணா ஒரே கலர்ல சாம்பல் நேரத்தில் இந்த மாதிரி கலர்ல இருக்கும். மற்றபடி ஒரு பிராண்டடான சைக்கிளை போயிட்டு நீ வந்து ஷோரூம்ல போய் பாரு, அந்த சைக்கிள் எல்லாமே இந்த கலர் தான் இருக்கும். ஏதோ விஜய் அவர்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஏதோ ஆதவர்னு சொல்றாருன்னா ஆதவர்னா அவர் அந்த கட்சியில் இருந்தனால அவருக்கு பட்டிருக்கு, அவர் அதை நினைச்சு சொல்றாரு. சரி ஓகேவா. உடனே விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் எல்லாரும் ஓட்டு போட்டு திமுக ஜெயிச்சு வச்சாங்கன்னா லூஸ் தினமே பேசக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு மட்டும் அப்போ அவ்வளோ திமுக தானே ஓட்டு போட்டிருக்காரு, ஆதவர்ஜனா வாக்குமூலம் கொடுக்காரு அப்படின்னா இன்னைக்கு மட்டும் திமுக கெட்டதா தெரியுதா? அன்னைக்கு நல்லா தான் தெரிஞ்சா, அன்னைக்கு துரோகம் பண்ணது இல்லையா மக்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது ஒரு அரசியல் கட்சியை இயக்கமாக வர்றதுக்கு முன்னாடி இங்கே உள்ள எல்லாருமே ஒவ்வொரு தொழில் இருக்கு. ஒவ்வொரு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் சினிமா தொழிலில் இருக்காரு, புரியுதா? அப்போ டைரக்டா என்னுடைய எதிர்ப்பு இவருக்கு தான், என்னுடைய ஆதரவு இவருக்கு தான் சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் நீ சொல்றிய ரஜினிகாந்த் என்னுடைய எதிர்ப்பு இவருக்கு தான், என்னுடைய ஆதரவு சொல்ல மாட்டாரு, எல்லாத்தையும் நல்லபடியாக எடுத்துட்டு போவார். அதே மாதிரி அஜித் அவர்கள் நீ தூக்கி பிடிக்கீங்களா? இப்போ அஜித்துக்கு ஒரே ஒரு விஷயத்தையும் நீ பண்ணி விடல, மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணிட்டீங்க. ஏன்னா விஜய் எதிர்த்த உடனே விஜய் எதிர்க்க முடியாம அஜித் காலில் போய் குப்புற கிடக்கீங்கல்ல. ஸோ அஜித் இது வரைக்கும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும், இந்த அரசு கட்சிக்கு இந்த கட்சிக்கு எதிர்த்து இருப்பேன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க, நல்லா புரிஞ்சு. ஏன்னா அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது யாரையும் எதிர்த்தக்கூடாது, யாரையும் பகிர்ச்சக்கூடாது. உள்ளுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கும், அதை உள்ளுக்குள்ளே தான் வச்சுக்கிடுவாங்க. ஆதவர்ஜனா சொல்லியிருக்கானா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. விஜய் அதே மாதிரி சொன்னாரா, நான் அன்னைக்கு ஆதரவு வச்சு அப்படி சொன்னாரா? சொல்லல. ஸோ அப்படியே அவருக்கு இருந்தா கூட அது அவர் அந்த சமயத்தில் எடுத்த முடிவா இருக்கும். இந்த சமயத்தில் ஏடிஎம்கே நம்ம ஓட்டு போடணுமா டிஎம்கே ஓட்டு போடணுமா, இருக்கிறதுல எது பெட்டர்னு பார்த்து அவர் முடிவு எடுத்துக்கலாம், நம்ம புரிஞ்சு விடணும். ஏன்னா விஜய் அவர்கள் அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கல, அதுக்கப்புறம் இப்பதான் அவர் கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அரசியல் இயக்கத்தை. இப்போ தன்னுடைய பகிரங்கமா இப்போ அவர் எதிரி யாருன்னு சொல்லி தான் ஆகணும். அவர் தான் ஃபர்ஸ்ட் நாள் கட்சி ஆரம்பிச்ச நாளே சொல்லிட்டாரு என்னுடைய கொள்கை எதிரியாரு, என்னுடைய அரசியல் எதிரியாருன்னு தெளிவாக அடிக்கார்ல. சரி இவ்வளோக்குள்ள கேட்குறேன், நீங்கள் அவருக்கு முன்னாடியே 11 வருஷம் முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சாச்சுல்ல, உங்களோட நிலைப்படலாம் யாராருக்கு இருந்துச்சு, யாருக்கு சாதகமாக இருந்துச்சு? இன்னைக்கு எல்லாரும் விமர்சிக்கிற சீமான் இதே ஜெயலலிதாக்கு ஆதரவு தானே தேர்தலில் பிரச்சனை பண்ணி கேட்டதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே. ஏன் இப்போ கூட தான் நீங்கள் இப்படி ஸ்டாலினில் போயிட்டு உறவா இருக்கீங்க? அதாவது எங்கள் அண்ணனா பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அண்ணங்கிறதுல பார்த்தா எங்களுக்குள்ள பங்காளி சண்டை தான் அப்படிங்கிறது. நான் சாப்பிடாம மயங்கி வந்துட்டேன் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் நீ நல்லா உடம்பு பார்த்துக்கன்னு சொன்னார். எங்கள் துறையனை எப்போ போனாலும் ஏடா வாடா அப்படி தான் பேசுவார். எங்கள் தாயிலம்மன் என்ன அப்படி தான் பேசுவாங்க, இந்த அப்பா எனக்கு அப்படி சொல்லுவாங்க, அந்த அப்பா என்ன அப்படி சொல்லுவாங்கன்னு ஊரில் உள்ள எல்லா கட்சிகளோடையும் நீங்கள் விமர்சிக்கிற கட்சிகளோட நல்ல ஒரு உறவில் தானே இருக்கீங்க. அப்போ எல்லாரோடையும் நீங்கள் முரட்டு உறவு தான் இருக்கீங்க. அப்போ மற்ற கட்சிகளை நீங்கள் ஆதரவாதிக்கு நாங்களே சொல்லலாமே அப்படி. ஏன்னா எல்லா கட்சியிலும் நீங்கள் பாருங்க, நீங்கள் வந்து போய் நாங்கள் மாச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஓட்டை பிடிச்சிட்டு போய் இதே வேலையை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி ஓகே, இப்போ நீ சொல்கிறபடியே பார்த்துக்கிட்டா அதாவது நேரடியாக ஆதவர்ஜனா வாக்குமூலம் கொடுக்காரு. விஜய் அவர் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக தான் சைக்கிளில் போனார், போன தேர்தலில் ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்கிறல்ல. அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சி மறைஞ்சி அந்த சைக்கிளில் போகலையே. அதை தானே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தேர்தலில் போகிற டைமில் எல்லா சேனலும் லைவாக ஓடிட்டு இருந்துச்சு, ஊடகங்கள் ஃபுல்லாக அதான் பெருசு பெருத்து கட்டுச்சு. அப்போவே உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த கருப்பு சிவப்பு போட்ட அந்த சைக்கிளை விஜய் போகிறான்னா திமுக ஆதரவு நிற்காரு. நீ நல்ல மானம் உள்ளவனாக இருந்தால் நீனும் நொண்ணணும். அதுக்கு அடுத்தாப்புல விஜய் எதிர்த்தேதுன்னா அன்னிலேருந்து பேசியிருக்கணும். அதை விட்டு அவர் கட்சி ஆரம்பிக்குன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஓட்டு போடாதவன் ரசிகர்கள் திசை வந்து எப்படிதான் நம்ம கூட சேருவாங்கிற இது இருந்தால் நீங்கள் என்ன மாணவருக்கு விஜய் அவர்கள் தூக்கி பிடிச்சி என் தம்பி வாரான் எங்கள் கூட சேர போகிறாரு சொல்லிட்டாரு, மாநாட்டில் எங்கள் அண்ணன் போய் அவர் கூட கூட்டணி அமைக்க போகிறாரு பாருங்கள் வேற மாதிரி வருவாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து உங்கள் கூட கூட்டணிக்கு வருவாருன்னு நினச்சி அது வரைக்கும் மானங்கட்டத்தனமாக பேசிட்டு இருந்தீங்களே அவர் தூக்கி பிடிச்சி. அப்போ தெரியல உனக்கு? நான் கேட்குறேன், அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, ஊர் உலகம் தான் பார்த்துட்டு இருந்துச்சுல நீ சொல்கிறபடி. அப்போ உனக்கே
அந்த கருப்பு ஜெயிப்புல சைக்கிளில் போனது சாதாரணமாக யதார்த்தமாக நடந்தது அப்படிங்கிறது உனக்கே ஒரு அரசு கட்சியிலே நடத்திட்டு இருக்கக்கூடிய உங்கள் நொன்னனுக்கும் அதில் கொள்கை பொறுப்பு செயலாளர் அதிகாரப்பூர்வ இருக்கக்கூடிய உனக்குமே புரியலன்னா பாமர சாதாரண மக்களுக்கு எப்படி புரியும்? அவங்க சில பேர் அதை வந்து பார்த்தீங்கன்னா அரசு ரீதியாக எடுத்துக்கலாம், மற்றவங்க சாதாரணமாக கடந்து தானே போவாங்க. அதை வச்சு விஜய் அவர் சொல்லிட்டாருன்னு திமுக எப்படா ஓட்டு போட்டிருப்பாங்க? உனக்கே புரியலன்னா மற்றவங்களுக்கு எப்படா புரியும்? அப்போ நீ வந்து வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் மானம் கட்டு போய் இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுத்தியா? ஸ்டார்டிங்கில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது கேட்போம்ல, நாங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் கேளுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசணும். இதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய நொன்ன சீமானுக்கு. ஏன்னா இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் இவங்களே அந்த கேள்விகளை கொடுத்துக்கிட்டு கேள்வியை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு அதில் இவர் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்ட போய் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதுதான் முக்கியமாக நம்ம அதை பற்றி பேசணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சீமான் இருக்கார்ல, இவர் முழுக்க நான் வந்து என்ன யார் வேணாலும் என்ன மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்கலாம், நான் புதிய இடத்துக்கு வரேன், அதுக்கு உடனுக்குடைய என்ன மாதிரி வேற யாரும் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சில கேள்வியில் அந்த கூட்டத்திலே கேட்க வச்சுட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. அதில் 1-2 பேர் நறுக்குன்னு கேட்டு போயிடும், அது வேற விஷயம். அப்படி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு கிறிஸ்துவ நறுக்கினுடைய வினாவிட கேள்வி கேட்குற மாதிரி இவர் நிற்காரு. அதில் கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் உட்காந்து இவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவா இருக்காரு, அதனால கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ விஜய்க்கு ஓட்டு போடுறோம், உங்களுக்கு ஓட்டு போடுவோம், அவருக்கு கிறிஸ்துவங்கனால அவருக்கு நாங்கள் ஓட்டு போடலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு. உடனே அதுக்கு சீமான் சொல்கிறார், நல்லா பாருங்க, அதாவது நீங்கள் வந்துட்டு கிறிஸ்துவன் நினச்சா நீங்கள் விஜய்க்கு போட்டு தம்பிக்கே ஓட்டு போட்டுருங்க, தமிழன் நினச்சா எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாதி சமயம் சார்ந்து எனக்கு யாரும் ஓட்டு போட வேண்டாம், நான் படிப்படியாக மெதுமெதுவாகவே நான் வந்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்? புதுசாக ஒருத்தர் டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு, ஐயோ பார்த்தீங்களா இவர் பெருந்தன்மையாக இருக்கிற பார்த்தீங்களா, தமிழன்னா எனக்கு ஓட்டு போடு, நீ கிறிஸ்தவனா எனக்கு போடாத ஓட்டு அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. இவருக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லாமே செட்டப் நாடகம். நீ நல்லா கேட்குறேன், அதாவது நீங்கள் தமிழன் அப்படின்னா எனக்கு ஓட்டு போடணும், கிறிஸ்தவனா உன் ஓட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சனா அப்படி சொல்கிறாருல. அப்போ இவர் நடத்துகிற நிகழ்ச்சி எல்லாத்தையும் தமிழன் அப்படிங்கிற பேரெல்லாம் நடத்தணும். நீங்கள் அதை பாருங்கள் எப்படி நடத்திட்டு இருக்காரு. கிறிஸ்துவ கூட்டமைப்புகள் வினா விட கேள்வி நடக்கும், அப்படி தான் அரங்கம். ஸோ இப்படி தான் நடத்துவார். இதேமாதிரி தான் அன்னைக்கு இஸ்லாம் சமூகத்தினை வச்சு ஒரு இது நடத்தியிருந்தார். ஏன் இதுன்னு கேட்குறேன். நீங்கள் எப்பவுமே தமிழன் அப்படின்னா தமிழனை எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்துங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத சார்ந்த மக்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு அதுக்கே நடத்தணும்? நீங்கள் தமிழை எல்லா மக்களையும் கூப்பிட்டு வச்சு தானே இப்படி நடத்தணும்? நான் கேட்குற கேள்வி சரியா இல்லையா? இவர் இதே தான் தொடர்ந்து பண்ணுறாரு. அதாவது சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடுற தீட்டு அப்படிங்காரு, மதம் சார்ந்து போடாதாங்காரு. அப்போனா நீ தமிழன் அப்படின்னு தான் எல்லாரையும் முன்வைக்கணும். எந்த சாதி சார்ந்தும் எங்கேயும் வினாடப்படக்கூடாது, எந்த சாதி சார்ந்தும் எந்த மதம் சார்ந்தும் எந்த ஒரு கூட்டங்களையும் இதை நடத்தக்கூடாது. அப்புறம் ஏன் நடத்துறீங்க? தமிழன்கிறவன் தமிழன் தான் நாட்டை ஆளணும், தமிழர் பச்சோட வாங்குறீங்கல்ல, தேச பச்சோட வேண்டாம், இந்தியான்னு சொல்கிறா என்கிட்ட வராத, தமிழன் சொல்கிறவங்க மட்டும் என்கிட்ட வா அப்படிங்கீங்களா? அப்படின்னா நீ தமிழன் மட்டும் தான் முன்னிலைப்படுத்தணும். நல்லா பாருங்க, தேவேந்திர குல சமுதாய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் வெளியே சொல்றாங்கன்னா அதில் போய் கலந்துக்கிட்டு அங்கே ஒரு கட்சி வேட்பாளரை அறிமுகப்படுத்துறாரு. கட்சி வேட்பாளரை அந்த சாதியை சார்ந்த ஒருத்தரை அந்த கூட்டத்தில் அறிமுகப்படுத்துறாரு. இவங்க தான் தமிழன் அப்படி தூக்கி நிப்பாட்டுறான் சாதி கலந்து. அதே மாதிரி பாருங்க, இங்கே காமராஜர்களுடைய ஒரு பெருந்தலைவர் காமராஜர் விழா எடுக்கிறாங்க, அந்த நாடா சமுதாய மக்கள் அங்கே போயிட்டு ஒரு கட்சி வேட்பாளர் தன் கட்சியோட வேட்பாளரை அறிமுகப்படுத்துறாரு. ஸோ இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு சாதிகளும் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு கொம்பு செய்விட்டு அங்கே போயிட்டு பெருமையை பேசிக்கிட்டு, ஸோ நிறைய வரலாறுல ஏதோ இவர் தான் சொல்கிற மாதிரி தவறுதா சொல்லி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த சாதி சமூகடைய பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு வேலை. இதே மாதிரி தான் இந்த கிறிஸ்துவ அமைப்புகளுக்கான ஒரு கூட்டம் நடத்துவார். அதில் கிறிஸ்துவ சமயம் சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. கிறிஸ்துவ சமயங்களான இருக்கவங்க கிறிஸ்துவ சமயம் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் முன்னெடுப்பாங்க. நீ கிறிஸ்துவ இஸ்லாம் இந்துன்னு எதுவும் பொருட்படுத்தாமல் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு வினாவை எடுத்து எல்லாரையும் அதே இடத்துல வச்சுட்டு கேள்வி கேட்க வச்சோன்னா அது நல்லா இருக்கும். இல்லை முழுக்க கிறிஸ்துவ மக்களுக்கான ஒரு கூட்டமைப்பு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு நீ கிறிஸ்துவன் பார்க்காத தமிழ்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடனா என்ன அதில் லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியல. இப்படி தாங்க முழுக்க அதாவது நல்லா பாருங்க, ஒருத்தர் எதுக்காக கட்சி ஆரம்பிக்காரு, எதுக்காக கட்சி நடத்துறாருன்னு நமக்கு தெரியல. முக்கியமாக அந்த புளிச்சிட்டமாரி இருக்கான்ல, அவரே தோத்துருவார் நினைக்க இவர்கிட்ட. அவர் ரிவ்யூ பண்ணுறத விட இவரோட ரிவ்யூ தான் அதிகமாக இருக்குது. மக்கள் பிரச்சனை இப்போ நல்லா பாருங்க, கோவையில் அந்த பெண் பாதிக்கப்பட்டு எவ்வளோ ஒரு விஷயம் ஆச்சு. அதுக்கு பிஜேபி எதிராக நின்று போடினாங்க, திமுக எதிர்த்து. டிவிக்கு சரியான ஒரு போராட்டத்தை கோவையில் முன்னெடுத்தாங்க. நாம் தமிழ் கட்சி இங்கே ஆட்டிக்கிட்டே இருந்தீங்க, ஏன் போராட்டம் பண்ணிருக்கணும்ல அந்த மக்களுக்காக? ஏன் பண்ணலை? திமுக எதுக்க கூடாது, விஜயனா மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடணும். என்ன புழக்கம் இருக்கேன் இதில்? இல்லை வர தம்பின்னு மானகடத்தனமாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்ஸ் அப்பான் எ டைம் திமுக காலில் போய் உள்ள முன்னாடி வரைக்கும் அல்ல கையாக மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா போராட்டம் இந்த போராட்டத்தை ஏன் பண்ணல நான் கேட்குறேன். நாம் தமிழ் கட்சி இந்த கோவையில் அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்த அநீதிக்கு எதிராக ஏன் போராட்டம் நடத்தலை? அதை நடத்தாமல் நீ நல்லா பாருங்கள், போயிட்டு பைசன் படத்துக்கு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காரு வந்து இந்த மானகட ஜென்மம் தான் தமிழில் இருக்கான. ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோக்குள்ள ஒரு கொடூரம் நடக்குது, ஒரு பெண் பிள்ளைக்கு எதிராக நடக்குது. பெண்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்போம், பெண்களுக்கு ஆட்சியத்தில் பங்கு கொடுப்பீங்களே, பெண்களுக்கு எதிராக நடந்த அந்த கொடுமைக்கு எதிராக
ஒரு போராட்டம் பண்ணல. அப்புறம் என்னையே நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. இல்லை ரிவ்யூ பண்ணுறதா கட்சின்னு கேட்குறேன். பைசன் படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இட்லி கடை ரிவ்யூ பண்ணிட்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு மானங்கட்டத்தனமாக ஒரு கட்சி நடத்துகிற இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் விஜய் விமர்சிக்க வந்துட்டு என்னத்தை சொல்ல, நீங்களாம் என்ன தகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் விமர்சிக்க வரீங்க. நான் திரும்ப எல்லாத்தையும் கேட்குறேன். சீமான் இதில் வர என் தம்பி ஐயோ நீங்கள் அப்படியே போட்டீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவ நினச்சி நீங்கள் விஜய்க்க போட்டீங்க. அவர் சொன்னாரா? என்னைக்காவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்தோ சமயம் சார்ந்தோ என்னைக்காவது ஒரு சின்ன ஒரு கருத்து வெளியிட்டிருப்பாரா? இல்லை அநாகரிகமாக ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அவர் எல்லாத்துக்குமான ஒரு நியூட்ரலான ஒரு தலைவராக தான் வராரு. ஒரு கலைஞன் அப்படி தான் இருப்பான். ஸோ அதுதான் உங்களுக்கு பயம் இல்லை. இவ்வளோ அப்படி ஒரு நேரத்தை செட் பண்ணுறாரு பாருங்களேன். அதாவது விஜய் பற்றி கிறிஸ்தவனுக்கானவர்னு இவர் மறைமுகம் செட் பண்ணுறாராம். அதாவது எதுக்கு தேவையில்லாமல் விஜய் பேர் அதில் இருக்குன்னு கேட்குறேன். அவங்க அந்த கூட்டத்தில் உள்ளவங்கள ஒரு கேள்வியை கேட்க வச்சு விஜய் தான் நாங்கள் ஓட்டு போட நினைக்க சொல்கிற மாதிரி சொல்லி அதை உடனே வந்து இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கிறிஸ்துவ நினச்சா நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, தமிழ்னு நினச்சா எனக்கு ஓட்டு போடுங்க. ஒரு பெருந்தன்மையை ஒரு நேரத்தை செட் பண்ணுறாராம். உங்களுடைய இந்த பம்மாத்து நாடகங்கள்லாம் உங்களுடைய ஆமை குஞ்சு தம்பிகளும் நம்பலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் பேச சரியா தவறா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.